நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகப்படுவது. சார்லஸ் ஆண்டனி அனுஷியா இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் அந்தோனி பெரேரா 75வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும் லேமோத்திய மரிய சூசை புனித சூசையப்பருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் விக்டர் கிருஷ்ணன், நெல்லி கிருஷ்ணன், எமில் ரஞ்சித் ஆண்மலை பாட்ரிக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாட்ரிக்காகவும் தங்கராஜ் 12ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்ரிக்காகவும் ஜோசப், தைரியம், ரத்னமணி, கிறிஸ்துராஜ் இவர்களின் ஆண்மலை பாட்ரிக்காகவும் பிரான்ஸ்வா மரி ஜூலியட் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்ரிக்காகவும் மரி கிராசியா ஆண்மலை பாட்ரிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் வீழ்விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை கேட்ட தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழப்படுகின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 5 முதல் 8 மற்றும் 20. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணி பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே.
சாரா உனக்கு சொல்வதை எல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்து இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பேசர் என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்பிருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 6-7 மற்றும் 9-12 முடிவுள்ள இறைவார்த்தைகள். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவன் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காணா விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து ஜெனசரேத்து வாழ்ந்த பகுதியை வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லையிலிருந்து வெளியேறி அவர் எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிகள் கூட்டத்துக்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவர் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்தான பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தன. பன்றிகள் மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையும் அறிவித்தார்கள். உடனே நகரினர் அவருக்கு இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஜெனசரேத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 2 பேய் பிடித்த மனிதர்களை சந்திக்கின்றார். வழக்கமாக பொதுவான ஒரு கருத்து, பேய் பிடிச்சவங்களாம் கல்லறையில் இருப்பாங்க, அவங்க இருக்கிற இடம் மோசமான இடம் என்ற ஒரு கருத்து இருக்குது. அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பேய் பிடித்தவர்கள் 2 மனிதர்கள், அவங்க ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். கடவுளுடைய மகன் இயேசு பார்த்து சொல்கிறாங்க, நீர் கடவுள் மகன், ஏன் இங்கே வந்தீங்க? எங்கள் வாழ்க்கையை தொலைக்க வந்துட்டீங்களா? 3 கருத்து சொல்கிறாங்க. இந்த பேய்களுக்கு எப்படி தெரியும்? பேய்கள் இயேசுவை அறிந்து கொண்டன. அவர் கடவுள் மகன் என்பதை அறிக்கையிடுகின்றன. தங்களை தொலைக்க வேண்டாம் என்று கேட்கின்றன. இந்த பேய் பிடித்த மனிதர்கள் என்பது ஒரு நிகழ்ச்சி. நம்ம எல்லாரும் அதை கொஞ்சம் சிந்திக்கணும். மனிதர்களை விட வல்லமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஆவிகள் இருக்கின்றன. எத்தனையோ வகையான ஆவிகள் இருக்கின்றன. அந்த ஆவிகள் மனிதர்களை பிடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆவிகள் கெட்ட ஆவிகளாக இருக்கிறது. மனிதர்களை தீய வழியில் எடுத்து செல்ல பார்க்கின்றது. கடவுளிடமிருந்து பிரிப்பதற்காக இந்த தீய ஆவிகள் அலைகின்றன. ஆனால் இயேசுவை சந்தித்த பொழுது அவர்கள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து தங்களை அகற்றிவிடுமாறு கேட்கின்றார்கள். ஆண்டவரும் அவர்களை அகற்றுகிறார். ஏதோ பெரிய பன்றிகள் கூட்டம் இருந்திருக்கு. அந்த பன்றிகள் கூட்டத்துக்கு போய் ஒரு சில வசனங்கள் உண்மை அல்ல.
எழுதுகின்ற பொழுது ஆசிரியர்கள் அதனை மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் எழுதிவிடுகின்றார்கள். பன்றிகள் பெரும் கூட்டமாக இருந்திருக்கும், அதிகம் இருக்காது. ஆனால் அந்த பேய்களில் பேய்களும் கத்தி ஓடின அந்த சத்தம் பன்றிகள்லாம் பயந்து போச்சு. இந்த பேய்களுடைய அலறல், ஏன்னா அந்த இயற்கை சொல்லுது, மக்கள் எல்லாம் பயம் வருவாங்க, அங்கே போகிறது வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த பேய்கள் பயமுறுத்தின அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேய்களுடைய அலறல் பன்றிகள் பயந்து போச்சு, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதை சார்ந்த சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், நகர்ப்புற மக்கள் வராங்க, ஆண்டவரை பார்த்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் பேய் பிடிச்சவன் ஒருத்தனுக்கு 2 பேர் குணமடைந்தான். 2 பேர் பேய் விட்டு போயிடுச்சு, நலம் அடைந்தார்கள். நலம் அடைந்தார்கள் என்ற இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் பன்றிகள் சென்று போச்சு, பன்றிகளினால் தங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க, நீங்கள் வந்தீங்கன்னா பேயெல்லாம் துரத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அதனுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டவர் நலம் அளித்தார், குணம் அளித்தார், பேயின் பிடியிலிருந்து 2 மனிதர்களை காப்பாற்றினார். இந்த உண்மையும் இந்த மேன்மையும் நாம் உணர வேண்டும். நல்லது கடவுள் செய்கின்ற பொழுது மக்கள் எல்லாரும் தீயதை விரும்புகின்றார்கள். 2 வகையான மனநிலை, ஒன்று பன்றிகளின் முக்கியத்துவம், மற்றொன்று பேய் பிடிச்சவருடைய நலமடைந்தது. பேய் பிடிச்ச ஒரு மனுஷன் நல்லா போயிட்டான்றதை பற்றி நினைக்கல, பன்றிகளுடைய முக்கியத்துவத்தை நினைத்தாங்க. அப்படி ஒரு மனநிலை இன்றைக்கு இருக்குது. கடவுளிடத்திலே உலக ஆதாயத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழந்துவிட தயாராக இருக்கின்றோம். கடவுளிடத்திலே வருகின்ற பொழுது கடவுள் நலம் கொடுக்கின்றார், நமக்கு பலம் கொடுக்கின்றார், அருள் கொடுக்கின்றார். இந்த மேன்மையை அறியாமல் உலக பொருட்களுக்காக, உலக ஆயாதற்காக மக்கள் கடவுளிடத்தை தவறான கண்ணோட்டத்தில் ஜெபிக்கின்றார்கள். இது தவறு. வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே தேடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையே தேடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனின் மலர்ந்திட உயிர் தருவோம். மனிதனின் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே தேடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையே தேடுவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சகோதரனோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்திலே. புது யுகம் காண்போம் அகத்திலே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே தேடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையே தேடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித சூசையப்பர் பேரன்போடு பேணி பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் இத்திருப்பணி புரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசப்பின் வணக்க நாளில் தக்க புகழை சாற்றிமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் கேரிப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களுக்கு குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலருக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தெழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அம்மையப்பன் நன்றே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவன் உறவே நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் தாயும் தந்தையும் எமக்கு நீ நிரந்தரம் நீயும் வாழ்வில் நம்பிக்கை நீ நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீ நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் வணக்க நாளில் பேரின்பம் கொள்ளும் அது குடும்பத்தை இப்பீடத்தின் திரு உணவால் நிறைவுள்ள செய்தீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருட்கொடைகள் அதனிலே நிலைத்து நிற்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு குழந்தையை கைகளிலேந்தி உலக அமைதியை மனதிலேந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. உழைப்பது என்றால் என்னவென்று உழைத்தே எமக்கு கற்று தந்தே மனிதன பிறந்த தேவனை கூட உழைத்திட வைத்தே சொல்லி தந்தீர். உழைப்பது என்றால் என்னவென்று உழைத்தே எமக்கு கற்று தந்தே மனிதனாய் பிறந்த தேவனை கூட உழைத்திட வைத்தே சொல்லி தந்தீர். உலகத்தில் பசிப்பினி பஞ்சம் நான் உழைத்தால் மறைந்திடும் கிண்ணம் இதை உணர்த்திடுவீர் எம்மை திருத்திடுவீர் உழைத்து வாழ அருள் புரிந்திடுவீர். இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சோசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சோசை தந்தையே. தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.